சமீப காலங்களாகவே சமீப காலங்கள்ல விஜய் கட்சி தொடங்கி 2 வருடத்திலே பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, அண்ணன் வேல்முருகன், அண்ணன் திருமா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுற பேச்சுல நாகரிகம் இல்ல, அவங்க என்ன பேசுறாங்க மேடையிலன்றது அவங்களுக்கே தெரியறது இல்ல. ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்குது. இவர் போதாதுக்கு வந்துட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குட்டாரு. இந்த வார்த்தையை வந்து திராவிட கட்சிகள் சொன்னதே கிடையாது. அதனால ஒரு பதட்டம் உங்களுக்கு வருது. அதனுடைய விளைவாக தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க சமுதாயத்துல. ஆமா, ஒரு அரசியல் கட்சி தலைவர். அதாவது வந்து இவங்க எதிர்பார்த்தது, அதாவது திமுக எம்எல்ஏக்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, எம்பிக்களும் சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கெல்லாம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சாங்க. அதை திமுக அரசாங்கமும் அனுமதிக்கல, அதிகாரிகளும் அனுமதிக்கல. அப்ப வந்து இவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. அப்புறம் இப்ப என்ன பதட்டம்னா, திமுகவுக்கு நெருக்கடி வந்து விட்டது. கடந்த முறை வந்து எல்லோருக்கும் 6 சட்டப்பேரவை தொகுதி கொடுத்தாங்க, நாடாளுமன்றம் 2 கொடுத்தாங்க. அதாவது சிபிஐ சிபிஎம் அவங்க கோடிகளும் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கொடுத்தது அதை வெளிப்படையா திமுக சொல்லிட்டாங்க, அந்த கட்சியிலே சொல்லிட்டாங்க. எல்லா கட்சியும் கொடுப்பாங்க. நீங்க சொல்றது வெளிப்படையாக அறிவித்தது, அறிவிக்காம நிறைய கொடுப்பாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல அதையும் மேடையில சொன்னாருன்ற. ஆமா, அப்ப இவங்களுக்கு 6 சட்டப்பேரவை கொடுத்தாங்க இல்லையா? அதாவது விசிகாவுக்கு, சிபிஐக்கு, சிபிஎம்முக்கு, மதிமுகவுக்கு, காங்கிரஸுக்கு 25. அப்ப இதை விட இந்த அளவுக்கு இப்பொழுது கொடுப்பார்களானே சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா திமுகவுக்கு நெருக்கடி, அரசியல் ரீதியாக நெருக்கடி அதிகமாயிட்டே இருக்குது. அப்ப 6 கொடுக்க முடியாது, 4 வச்சுக்கங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பாத்துக்கலாம், அப்படி ஏதாவது கதை சொல்லுவாங்க திமுக. அல்லது 5க்கு மேல கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சீட்டும் அவங்களுக்கு முக்கியம். அது ஒருவேளை ஏடிஎம்கேயும் தாவேகாவும் டிவிகேயும் இணைஞ்சு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டிட்டால் திமுகவுக்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. கன்ஃபார்ம். அப்ப ஒவ்வொரு தொகுதியும் முக்கியமானது. அப்ப இவங்கள்ட்ட வந்து தொகுதியை குறைத்துதான் ஆக வேண்டும், அல்லது 6 தொகுதியும் எங்க சின்னத்துல போட்டியிடுங்கன்னு சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி ஒரு அரசியல் நெருக்கடியில திமுக இருக்கும்போது இவங்களுக்கு அந்த பதட்டம் வேற. இன்னொன்னு, பதவி வாங்கி கொடுக்கலன்னா கூட இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன தியாகம் பண்றதுக்காக வந்திருக்காங்க இந்த கட்சியில? ஏதாவது இவர் வந்து ஒரு பெரிய பதவியில நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டப்பேரவை உறுப்பினராகவோ இருந்து அதை சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கட்ட பஞ்சாயத்து ஏதாவது பண்ணி அதுக்கு தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் தியாகம் பண்ணல. ஆமா, அப்ப இங்க பவர் இல்லைன்னா இங்க பவர் இல்லை, இங்க பவர் இல்லைன்னா துட்டு இல்லை, துட்டுக்கே தான் இருக்கிறாங்க. யாராவது கொள்கை அதெல்லாம் பேச முடியுமா? பேசலாம், வாய் அதிகமா பேசினது திமுக காரங்க. இன்னைக்கு திமுக என்ன கொள்கைக்காகவே இருக்குது? சாராய ஆலை நடத்தணும், ஸ்ரீலங்காவில் 26,000 கோடி ரூபாய் மூலதனம் போடணும், இதுக்குத்தானே இருக்கிறாங்க. மணல் கொள்ளை அடிக்கணும், மலை கொள்ளை அடிக்கணும், இதுக்குத்தானே இருக்கிறாங்க, கொள்கைக்காக இருக்கிறாங்க. அப்ப பெரிய கட்சி அப்படி இருக்கும்போது சின்ன கட்சியும் அப்படித்தான் இருக்கும். அதனால இவங்களுக்கு ஒரு பதட்டம். இதுல வந்து பங்கம் வந்து விடுமோ, பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ, பாதியாக குறைந்து விடுமோ, வருவாய் துட்டுதான் குறைந்து விடுமோ, அந்த பதட்டம். கூட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே சேர்ந்து அண்ணன் வேல்முருகன் கூட சொல்றாங்க, அங்கீகாரம் இல்லைன்னா அந்த கட்சியில வந்து நாங்க இருக்க மாட்டோம், தனித்து போட்டியிடுவோன்றாங்க. ஆனா டிஎம்கே கூட்டணி வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு சீட்டாவது கிடைச்சது. ஆமா, சட்டமன்றத்துல போனது காரணமே டிஎம்கே மட்டும்தான். எப்படி வந்து விஜயகாந்த் வந்து போனாரோ அதே மாதிரி இவங்க உள்ள வரதுக்கு காரணமே டிஎம்கே தான். பட் அவங்க சொல்றாங்க அங்கீகாரம் இல்லை அப்படின்னா நாங்க வந்து தனித்து போட்டிடுவோம். யாரு? அண்ணன் வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவர் கட்சி கொஞ்சம் வித்தியாசமானது. அவருக்கு வந்து ஒரு 30,000 40,000 வாக்குகள் 1-2 சட்டப்பேரவை தொகுதியில் உண்டு. அது சாதி ரீதியாக உண்டு. ஏடிஎம் கூட சேர்ந்தாலும் ஒரு சீட்டு வெற்றி பெறுவார். 2016 நினைக்கிறேன். ஏடிஎம் 2011 இருந்து 16 வரைக்கும் அவரு சட்டப்பேரவை உறுப்பினர். அப்ப வந்து திமுகவை எதிர்த்து கொண்டிருந்தார். அப்ப அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, ஜெயலலிதா அம்மையார் 16ல கூட்டணியில சேர்த்து கொண்டு ஒரு சீட்டு கொடுப்பாருன்னு. ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கல, அதனால் இந்த பக்கம் வந்தவர். அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் 30,000 அல்ல 40,000 வாக்குகள் உண்டு. அதற்கு மேல் ஒரு 30,000 வந்தா வெற்றி பெற்று விடலாம். அதற்கு எந்த கூட்டணினாலும் வந்து அவருக்கு போதும், அவர் வெற்றி பெற்று விடுவார். கூட்டணி இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது. 40,000 வாக்குகளை வைத்துக் கொண்டு எப்படி பார்த்தாலும் 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கும் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு. 2 லட்சம் 1.25 லட்சம், 1,70,000 1,80,000 வாக்குகள் பதிவாகும் பொழுது 40,000 வாக்குகளை வைத்து வெற்றி பெற முடியாது. 70,000-75,000 வாக்குகள் வேண்டும். பட் ஒரு மிரட்டல் தான் அதெல்லாம். ஆமா ஆமா, திமுக கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டல் தான் அது. அப்படிதான் இந்த நேரத்துல தான் நம்ம பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. மிரட்டல்னா ஒரு நெருக்கடி, சம பலம் இருந்தா தான் மிரட்டல்ங்கிற வார்த்தை இருக்கும். இது பேரம் பேசுவது. சரி சரி, பேரம் பேசுவது. அந்த அப்படிதான் சொல்லுங்க. இப்ப கடைசி அழுது கேட்கும்ல சில குழந்தைகள், சத்தம் போட்டு அழுது கேட்கிற மாதிரி, அவ்வளவுதான். இப்ப சமீபத்துல இல்ல, நேத்து பேசுனது அண்ணன் சீமான், மதம் மாறுறது சரிதான்
அதுல ஒண்ணும் தவறு இல்லைன்றாங்க.